ட்ராவல் கைட் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான இடங்களை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் 2 வாரங்களாக நாங்கள் அழகான நீர்வீழ்ச்சிகளெல்லாம் பார்த்துட்டு இந்த வாரம் நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். பதுளையில், அதாவது உவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு மலைத்தொடரை நோக்கிய எங்களுடைய பயணம் இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்குது நண்பர்களே. வாங்க நாங்களும் சேர்ந்து போகலாம். இந்த பயணம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது பெரகலையிலிருந்து பண்டாரவல பதுளையிலிருந்து அப்படியே மடுல் சீமை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எங்களோட பயணம் இந்த மடுல் சீமையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஒரு அழகான வேணும்னு நாங்கள் புக் பண்ணி இந்த சித்தரைப்பு தாண்ட நாங்கள் மடுல் சீமை மலைத்தொடரில் கொண்டாடுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து உங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களை இணைச்சிக்கொள்ளும். நாங்கள் உவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான உயரமான ஒரு மலைப்பகுதி மடுல் சீமை அப்படிங்கிற ஒரு ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பதுளையிலேருந்து அப்படியே பசர ரோட்டால் போயிட்டு மடுல் சீமை ரத்கலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம். இன்றைக்கி எங்களுடைய பயணம் ஒரு சூப்பரான ஒரு பயணமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ரோட்டில் போகிற நேரம் அழகான தேயிலை மலைகள் கண்களுக்கு மிக ரம்மியமாக காட்சியளிக்குது. அந்த அனுபவத்தை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ட்ரிப் இந்த பயணம். எங்களுடைய வெஹிக்கிளில் நாங்கள் அப்படியே கேங் அப்படியே பாட்டுகள்லாம் படிச்சுக்கிட்டு மியூசிக் அடிச்சுக்கிட்டு செம்மையாக இந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பரான ஒரு பாதையில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே தேயிலை மலை. அதாவது மலையகம் அப்படின்னாலே பொதுவாக தேயிலை தான். அந்த வகையில் அந்த தேயிலை மலைகளோடு, அந்த தேயிலை சாரல்களோடு நாங்கள் அந்த வீதியில் போகும்போது சூப்பரான ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக நீங்களும் பதுளைக்கு உங்களுடைய சுற்றுலா பயணத்தை வருவீங்களான்னா கண்டிப்பாக இந்த மடுல் சீமை மலைக்கு நீங்கள் ஒருக்கா வந்துட்டு போங்க. நீண்ட தூர பயணத்துக்கு பிறகு நாங்கள் இந்த மடுல் சீமை மலைக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மலை தொடர்களை நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் விவாஸ். அதாவது மடுல் சீமை ரத்கலை மலை, அதுக்கு போக முன்னுக்கு எங்களுக்கு ஒரு இன்னொரு சிறிய ஒரு மலை ஒன்று தென்படுது. அந்த மலையும் நாங்கள் போய் பார்க்கலாம். நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த மலைக்கு போகிறதில்ல. நாங்கள் வெஹிக்கிளில் போகும்போது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இந்த மலைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் நடந்து போக வேண்டிய ஒரு பயணம். அழகான ஒரு மலைத்தொடர் இந்த மலைத்தொடரும். என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து கேம்பிங் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்னென்னு சொன்னால், கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ளவங்க சொல்லியிருக்கிறாங்க. மிருகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நாங்கள் இந்த இடத்துல கேம்பிங் அடிக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். பட் அந்த கேம்பிங் அடிக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இல்லை. இருந்தாலும் அந்த மலைத்தொடரையும் ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த பாதையில் இறங்கியிருக்கிறோம். அப்படியே இந்த மலைத்தொடரில் ஏறி பார்த்தோம்னு சொன்னால், இந்த மடுல் சீமையோட முழு அழகையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட மடுல் சீமை டவுன்லேருந்து 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. சூப்பரான ஒரு மலைத்தொடர். அப்படியே இந்த மலைத்தொடரோடையே நாங்கள் மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து ஒரு 6-7 மலைத்தொடர்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றது. அவ்வளோத்துக்கும் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கான சிறிய ஒரு நடைபாதை இருக்கிறது. பாதுகாப்பாக ஒரு பயணத்தோடு நாங்கள் இங்கே போகலாம். இப்போ நாங்கள் இந்த மலைத்தொடர்லேருந்து எங்களுடைய பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு அடுத்த மலை ஏறுறதுக்கான எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த மலை பார்த்தீங்கன்னு சொன்னால், வாகனங்களில் போகிறவங்க இந்த மலை உச்சிக்கே வாகனத்தில் போய் சேர்ந்தலாம். நாங்களும் எங்களுடைய வாகனத்தை நாங்கள் மலை உச்சிக்கே போட்டுட்டோம். நாங்கள் போகிற நேரமே ஈவினிங் ஆயிடுச்சு வியூவர்ஸ். ஸோ போகிறவங்க இல்லைன்னா போங்க. ஈவினிங் போயிட்டு அங்கே நைட் கேம்ப் ஒன்று அடித்து நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நெருப்பெல்லாம் போட்டு கேம்பிங்லாம் சூப்பரான ஒரு அனுபவம். அதே மாதிரி இங்கே போகிறவங்க அவங்களுக்கான கூடாரங்கள் தேவை, சாப்பாடு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு சமைச்சு சாப்பிடலாம். சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கேம்பிங் அடிக்கிறதுக்கான கூடாரங்கள் தேவைன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம். உங்களுடைய தொகைக்கு ஏற்ற மாதிரி கூடாரங்களை நீங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். நைட்டுக்கு நாங்கள் கூடாரங்கள் அடித்து காலையில் எழும்பி அந்த சன்ரைஸை பார்க்குற அந்த காட்சி மிகவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்காகவே நாங்கள் நைட் கேம்ப் அங்கே அடிச்சிருக்கிறோம். ஸோ எங்களோட இணைஞ்சு நிறைய சுற்றுலா பயணிகள் எங்களோட இணைஞ்சு அந்த கேம்பிங்கில் இருந்துட்டாங்க. அவங்களோட இணைஞ்சு நாங்கள் இந்த அழகையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரத்கலை அப்படிங்கிற இந்த மலைத்தொடர் மடுல் சீமையில் இருக்கிற இலங்கையில் மிக புகழ்பூத்த ஒரு மலையுச்சி. அநேகமான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம். கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க மட்டுமில்லை, ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து கேம்பிங் அடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு புதுவிதமான அனுபவம். ஃபஸ்ட் டைம் இந்த மலைத்தொடருக்கு நாங்கள் போயிருக்கிறோம். சூப்பரான ஒரு மலைத்தொடர். காலையிலே எழும்பி முகமெல்லாம் கழுவி அப்படியே அந்த 5 மணி போல் அந்த சூரிய உதயத்தை நாங்கள் பார்க்குற நேரம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலைத்தொடர்லேருந்து அப்படியே நடைப்பயணமாக ஒரு 400-500 மீட்டர் நாங்கள் நடந்து போகிற நேரம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற நிறைய மலைத்தொடர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. பட் இந்த இடத்துல மட்டும்தான் கேம்பிங் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான பொருத்தமான சூழல் அங்கே இருக்கிறவங்க அதை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த கேம்பிங், இந்த ட்ரிப் மிக சூப்பராக எங்களுடைய நண்பர்களோட செம்மையாக என்ஜாயபிளாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வார சுற்றுலா பயணிகள் அனைவரும் ரத்கல மடல் சீமைக்கு வந்துட்டு போங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு புதிய இடத்தோட உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரம் ட்ராவல் கைட் யூடியூப்.